வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சென்னை சோலைங்கநல்லூர் பக்கத்தில் உள்ள பெரும்பாக்கம் ஏரியாவில் தான் நம்ம அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் குளோபல் ஹாஸ்பிட்டல். குளோபல் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த சரௌண்டிங்கை நீங்கள் பாருங்கள். இதோ அந்த ஆர்ச்சி தான் குளோபல் ஹாஸ்பிட்டலோட ஆர்ச்சி. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணியும் காட்டுவேன், பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் டு சோலைங்கநல்லூர் மெயின் ரோடு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் டு சோலைங்கநல்லூர் மெயின் ரோடு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும். இப்போ நான் அந்த குளோபலோட ஆர்ச்சி உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இதுதான் குளோபல். இந்த ரோடு நேராக போனீங்கன்னா கரெக்டாக குளோபல் கிட்ட தான் போகும். குளோபல் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போய் உங்களுக்கு முடியும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சேகரன் மால். அங்கே சேகரன் மாலில் மெக்டோனல்ட்ஸ் நேர் ஆப்போசிட் ரோடு. அந்த ரோடை ரீச் பண்ணி நம்ம போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சோலைங்கநல்லூர்லேருந்து மேடவாக்கம் ரீச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா நாவலூர், தாழம்பூர் அது வரைக்குமே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பணி வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுவேன், ஃப்ளைஓவர் எல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். இது வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒர்க் முடிஞ்சிடும். அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஓப்பன் வந்து இங்கே தான் உங்களுக்கு. இந்த மெயின் ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு தான் ஸ்ட்ரைட். இந்த ரோடு ஸ்ட்ரைட் ரோடு நம்ம போனால் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும். இங்கே இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் எஃபெக்ட் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. இந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் ஃப்ளட் எஃபெக்ட் ஆன இடம் தான். இந்த இடத்துல ரோட்லேயே கொஞ்சம் தண்ணி போனதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம். இதுதான் இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோன்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ எடுத்திருக்கோம். அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இது டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட். இது சின்ட் ஃபுல்லாக கார் பார்க்கு. G&2, அதாவது G+ வந்து 2. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு கார் பார்க்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வந்து டியூப்ளெக்ஸ்லேயே கொண்டு போயிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடுக்கும் அதுக்கும் அந்த ரோடு லெவலுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் உயரமாக தான் தூக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் போய் தான் பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் கார் பார்க் ஏரியாவிலே ஒரு 2 ஃபீட் அளவு தான் தண்ணி வந்திருக்கு. உங்களுக்கு அந்தளவுக்கு உள்ள தண்ணி வரலன்றது மாதிரி இங்கே விசாரித்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க. சின்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க் ஏரியா தான். இங்கே எல்லாமே சின்ட்டு ஃபுல்லாகவே கார் பார்க் ஏரியா தான். டூப்ளெக்ஸில் போட்டிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை. டூப்ளெக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூப்ளெக்ஸ் மாடலில். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லிஃப்ட் வசதியும் உண்டு. மெயினாக வந்து இப்போ வயசானவங்க எல்லாரும் யாருன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுன்னு நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது லிஃப்ட் வசதியும் உண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபெசிபிளும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு வயசானவங்க ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வசதிபுல்லாக இருக்குது. லிஃப்ட் வசதி இருக்குது இங்கே. நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா G-Block. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாற்றி பக்கத்தில் நின்றுட்டேன். G-Block இதுதான். இந்த பிளாக் தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு. ஃபுல்லாகவே கார் பார்க் பாருங்களேன். ஃபுல்லாகவே வந்து ஸ்பேசேஜாகவே உள்ள ஏரியா கார் பார்க் முத கொண்டு. இப்போது உங்களுக்கு வந்து லிஃப்ட்டு கிட்ட நான் போகிறேன். லிஃப்ட்டு கிட்ட பார்த்துங்க. லிஃப்ட்டு வந்து இப்போ வந்து ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு பவர் சப்ளையோட உங்களுக்கு ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் சரௌண்டிங்ஸ், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் வால் போட்டு தான் வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் ஃபுல்லாகவே சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த ஸ்கொயர் ஷேப் எல்லாமே வந்து காம்பவுண்ட் வால் போட்டு, அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முள் வேலி வச்சுருப்பாங்க சேஃப்டினஸோட. நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போது இங்கே வந்து ஸ்டெப்ஸு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனட் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸோட வித்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் வரும். ஸ்டெப்ஸோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு 3, இந்த பக்கமும் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 6 வீடு கொடுத்துருக்காங்க.
இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 சதுரடி. இதில் 50%க்கு மேலே உங்களுக்கு யூடிஎஸ் இருக்குது. 782 சதுரடி சம்திங் இருக்குது உங்களுக்கு. 1480 சதுரடி வந்து பில்டப் ஏரியா. இதில் 50% வந்து யூடிஎஸ். 3 பிஹெச்கே இது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஹெச்கே, ஹால், கிச்சன், ஸ்டேர் கேஸ் நமக்கு வந்து இப்போ உள்ள என்ட்ரி ஆகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பயன்படுத்தாமலே இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் வெளியூரில் செட்டில் ஆனதுனால இதில் ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டெனண்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வெக்கேட் பண்ண சொல்லிவிட்டு சேல்ஸ் பண்ணலான்றது மாதிரி அவங்க அந்த டெனண்ட்டும் 1 இயர் தான் இருந்திருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க, காலி பண்ண சொல்லிட்டாங்க. உடனே இப்போ சேல்ஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. கிச்சன் இது. கிச்சன் பார்த்திங்கன்னா உட்டன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சன் பார்த்துங்க உட்டன் ஒர்க்கு, கிரேனைட்டு. உங்களுக்கு கபோர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கபோர்ட் தான் ஃபுல்லாகவே. கிச்சனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பால்கனி வரும். அந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்கனியோட வித்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் வந்து அகலம் வருது. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வருது உங்களுக்கு பால்கனியோட வித்து. கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பால்கனியில் வந்து கிரில் ஒர்க் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரில் ஒர்க்கு தாங்க பால்கனி. ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க பால்கனியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க பால்கனி ஏரியாவில். இது ஹால். நமக்கு வந்து ஹால் என்ட்ரி ஏரியா இது தான். நம்ம ஹால் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பெட்ரூம் பார்த்துருவோம். இது வந்து பெட்ரூம் ஏரியா உங்களுக்கு. ஸ்டேர்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் தேவையான வேஸ்ட் பொருள் அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டேர்கேஸ் கீழே வச்சுனதாக ஒரு கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கேயும். அட்டாச்டு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட்டு உங்களுக்கு. வெஸ்டர்ன் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட்டு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் வரும். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட் வருது. இது இந்த பாத்ரூமோட அகலம் வித்து பார்த்தீங்கன்னா. பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் உங்களுக்கு உட்டன் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம். கிரைனைட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கிரைனைட் தான். இந்த ஸ்டெப்ஸோட வித்தும் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் ஸ்டெப்ஸு, ஸ்டேமல் ஸ்டீலு. கைப்பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஒர்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது பார்க்க. கிரைனைட்டு நல்ல குவாலிட்டியான கிரைனைட் இது. இந்த கிரைனைட்லாம் வந்து அப்போ போட்ட கிரைனைட்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான கிரைனைட் தான் இதெல்லாம். க்ரீன் கலர் நல்லா இருக்குது. ஒர்க்கிங் ஃபுல்லாகவே வந்து கிரைனைட் ஒர்க்கிங் நல்லா தான் இருக்குது. ஸ்டெப்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது வாலில் வந்து டைல் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. வால் டைல் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குங்க இந்த ஒர்க்கு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் உடைய ஹால் இது. ஹால் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 11 அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல உடைய ஹால் சைஸு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 11, 12 அந்த மாதிரி ஸ்பேஸில் தான் இருக்குது ஹால் உங்களுக்கு. மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசு தான் இங்கே. மாஸ்டர் பெட்ரூம் சைஸும் 12 ஃபீட்டுக்கிட்டே இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு. 12 அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். இது மாஸ்டர் பெட்ரூம். நமக்கு உங்களுக்கு உள்ள என்ட்ரி ஆனோடனே மாஸ்டர் பெட்ரூம்.
ஒர்க்கு விண்டோ ஒர்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஒர்க்கிங் தான், ஸ்லைடிங் விண்டோ தான் ஃபுல்லாகவே. அது கிரில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் கபோர்டு ஒர்க்கிங், வுட்டன் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கபோர்டு ஒர்க்கிங் சப்போஸ் இப்போ விரும்புகிறவங்க நிறைய பேருக்கு வந்து பழைய கபோர்டு ஒர்க்கிங் பிடிக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்கள் வேணால் வந்து ஆல்டர்னேட் ஒர்க்கிங் வேணால் பண்ணிக்கலாம். பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங் இருக்கும் நமக்கு. இதுவும் அட்டாச்டு பாத்ரூம் உங்களுக்கு. அட்டாச் பாத்ரூம் இந்த அட்டாச் பாத்ரூமோட நம்ம கீழே பார்த்ததை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் இருக்கும், கண்டிப்பாக 4 ஃபீட் வந்து அகலம் இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட். வெஸ்டர்ன் டாய்லெட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மறுபடியும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 1400 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா, 1480 சதுரடி, 1480 சதுரடி பில்டப் ஏரியா. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 50% கூடவே இருக்குது. 782 சம்திங் யூடிஎஸ் இருக்குது நமக்கு, 50% கூட தான் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு. 3 பிஹெச்கே டூப்ளெக்ஸ் மாடல் இந்த அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு. டூப்ளெக்ஸ் மாடல் 8 இயர்ஸ் ஓல்டு உங்களுக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பெட்ரூம் பார்த்துடலாம். நம்ம அந்த பெட்ரூமும் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த என்னென்னா இவங்க எல்லாத்துலேயுமே வந்து வுட்டன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமு, கிச்சன் எல்லாமே வந்து கபோர்டு வுட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. இந்த பெட்ரூமுக்கு வந்து பால்கனி உண்டு உங்களுக்கு. இந்த பெட்ரூமுக்கு வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது, அதுவுமே பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் தான் உங்களுக்கு ஸ்பேசேஜ் இருக்கும். 10 ஃபீட் தான் அகலம் வந்து 10 ஃபீட்டு. 10 to 11 பெட்ரூமோட சைஸ் வந்து 10 to 11 இருக்கும். பால்கனி இது. எல்லா பால்கனியும் வந்து கிரில் ஒர்க்கிங் அண்டு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. எல்லா பால்கனியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 310, அகலம் வந்து 3 ஃபீட் வரும், லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட் வரும் உங்களுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்து 1480 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 85 லேக்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியேஷன் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகோஷியேஷன் ப்ரைஸ் தான். ஓனர்கிட்ட உட்காந்து நீங்கள் டைரெக்டாக உட்காந்து நம்ம வந்து பேசி அவரோட ரேட் வந்து நெகோஷியேஷன் பண்ணி கொண்டு வரலாம். அவங்களும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இது போல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு இருந்தால் அதை நம்ம வந்து நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ணி தரலாம். சென்னைக்குள்ளேயும் சென்னைக்கு வெளியும் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். லேண்ட், அப்பார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல் ஹவுஸ், விவசாய நிலம், நெஞ்சை, அந்த மாதிரி எது இருந்தாலும், புஞ்சை நிலமாக இருந்தாலும் நம்ம எதுவாக இருந்தாலும் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மூலயமா வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை நல்ல விதமாக பார்த்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான நியாயமான விலையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரப்படும். மேலும் நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். இந்த பெட்ரூமுடைய கபோர்ட் வுட்டன் ஒர்க் பார்த்துங்க. இதே மாதிரி தான் எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து வுட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் வுட்டன் ஒர்க்கு பெட்ரூமில் வந்து எல்லா இதில் வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம வந்து இப்போது கீழே போயிடலாம். எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ஸோட கிரானைட் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் கிரானைட் வந்து நல்ல குவாலிட்டியான கிரானைட் தான் இது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாறை கலரில் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலர் மிக்சட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கிரானைட் ஒர்க் அது.
உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு வந்து ஹால். விண்டோ திறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து உட்டன் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க.